ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சூர்யா. அது மிகவும் வலிமையானதும் சிங்கக் குலத்தின் தலைவராகவும் இருந்தது. எல்லா விலங்குகளும் அதனை மரியாதையாகக் கண்டு அது எதிரில் பயமாக இருந்தன. அதே காட்டின் மற்றொரு பக்கத்தில் ஒரு சிறிய ஆடு வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் முத்து. முத்து மிகவும் அன்பானதும் யாருக்கும் தீங்கு செய்யாதவனாக இருந்தது. ஒருநாள் முத்து காட்டில் தண்ணீர் தேடி சென்று கொண்டிருந்தது. அந்த வனத்தின் நடுவே ஒரு அழகான குளம் இருந்தது. முத்து அங்கு சென்று தண்ணீர் குடிக்கத் தொடங்கியது. அப்போது சிங்கம் சூர்யா அங்கே வந்தது. சூர்யா தன் வலிமையான கண்களைக் கொண்டு முத்துவை நோக்கிப் பார்த்தது. யாரடி நீ, என் குளத்தில் தண்ணீர் குடிக்க வந்தது என்று சூர்யா சீறினது. முத்து பயமாக, நான் முத்து, நான் ஒரு சிறிய ஆடு, நான் தண்ணீர் குடிக்க மட்டுமே வந்தேன், நான் உன்னிடம் எந்த தீங்கும் செய்யவில்லை என்றது. சூர்யா சிரித்துக்கொண்டு, நான் சிங்கம் சூர்யா, இந்த காட்டின் அரசன், என் குளத்தில் நீயும் தண்ணீர் குடிக்க முடியாது, நீ இங்கிருந்து வெளியேறு என்றது. முத்து மிகுந்த பயத்தில், அண்ணன் சிங்கம், நானும் உனக்கு நண்பனாக இருக்க விரும்புகிறேன், எங்கள் அனைவருக்கும் நீயும் அரசனாக இருக்கின்றாய், நான் உன்னிடம் வருவதற்கு அவ்வளவாக அஞ்சவில்லை, என்னை அனுமதிக்க முடியுமா என்று கேட்டது. சூர்யா இதைக் கேட்டு திடீரென மெல்லிய சிரிப்புடன், நண்பனாகவா, நானும் ஆடும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது, ஆனால் நீ சரி, எனது அரசில் ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும், அதற்குப் பிறகு என்னுடைய நட்பை உனக்கு கொடுப்பேன் என்றது. முத்து மிகவும் ஆச்சரியமடைந்து, என்ன பயிற்சி என்று கேட்டது. சூர்யா, நீ இந்த காட்டில் உள்ள பச்சை மற்றும் பழம் நிறைந்த மரத்தின் உச்சியை அடைய வேண்டும், அது இந்த காட்டின் மிக உயரமான மரம், அதற்குப் பிறகு நான் உனக்கு நண்பனாக இருப்பேன் என்றது. முத்து சிந்தித்து, நான் சின்னவனாக இருக்கிறேன், ஆனால் உன்னிடம் ஒரு வாய்ப்பு கேட்க விரும்புகிறேன் என்றது. சூர்யா சிரித்து, சரி, நீ இந்த பயிற்சியை முடித்துவிடு என்றது. முத்து வேகமாக அந்த மரத்திற்கு சென்று அதன் உச்சியை நோக்கி ஏறத் தொடங்கியது. அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. முத்து அதை பார்த்து பயப்படாமல் முழு முயற்சியுடன் ஏறியது. சிறிது நேரத்தில் முத்து மரத்தின் உச்சியை அடைந்து அதனை வெற்றியுடன் முடித்தது. சூர்யா அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, நீ உண்மையில் வலிமையானவன், நான் உனக்கு நண்பனாக இருப்பேன் என்றது. அந்த நாளிலிருந்து சிங்கம் சூர்யா மற்றும் ஆடு முத்து நல்ல நண்பர்களாக இருந்தனர். சூர்யா முத்துவை எந்தவித ஆபத்திலிருந்தும் காப்பாற்றியது. முத்து சிங்கத்திற்கு உண்மையான நண்பனாக இருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக வாழ்ந்தனர்.